வெறும் 1000 நபர்கள் வாழ்ற ஒரு சின்ன கிராமத்துல எப்படி 30 லட்சத்துக்கும் அதிகமான பாம்புகளை வளர்க்குறாங்கன்னு தெரியுமா? சீனாவின் செஜியாங் மாகாணத்துல இருக்கிற ஒரு குட்டி கிராமம் தான் ஜிசிகாவோ. பச்சை பசேல்னு ஒரு அழகான கிராமத்துக்கான அத்தனை அம்சங்களோட இந்த கிராமத்துல நம்மள நடுங்க வைக்கிற ஒரு பெரிய விஷயமும் இருக்கு. பல இனங்களை சேர்ந்த 30 லட்சத்துக்கும் அதிகமான பாம்புகள் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. பல ஆயிரம் ஆண்டுகளாவே சைனால பாம்புகளை மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உலக அளவுல உற்பத்தி செய்யப்படுற பாம்புகள்ல 70% சைனால தான் உற்பத்தி செய்யப்படுது. அந்த 70%த்துல 30% இந்த சின்ன கிராமத்துல இருந்து தான் வருது. இதை இவங்க 1980கள்ல இருந்து தான் ரொம்ப சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கிராமம் தான் சைனாவின் மிகப்பெரிய பாம்பு பண்ணைன்னு சொல்லிட முடியாது. சைனாவின் வாங்டங் மாகாணம் தான் சைனாவின் பாம்புகள் ஏற்றுமதியில முதல் இடத்துல இருக்கு. ஹீபே மாகாணம் இறைச்சி மற்றும் மருந்துக்கான டொமஸ்டிக் சப்ளைல முன்னணி இடத்துல இருக்கு. சீன மக்கள் சீனாவின் பல பகுதிகளில் இப்படி பாம்புகளை வளர்த்து இந்த தொழில 100 கோடி வருமானம் ஈற்ற ஒரு தொழிலா மாத்த பல காரணங்கள் இருக்கு. முதல் மற்றும் முக்கிய காரணம் இதுல கிடைக்கிற வருமானம் தான். இந்த தொழில் மூலமா ஆண்டுக்கு 4 லட்சம் முதல் 5 லட்சம் யுவான் வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும். இது இந்திய மதிப்புல 48 லட்சம் முதல் 60 லட்சம் வரைக்கும் வருது. இவ்வளவு வருமானம் வர்ற அளவுக்கு இந்த பாம்புகள் அப்படி என்னதான் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். சைனால பாம்பு இறைச்சி சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவா பார்க்கப்படுது. இதுல அதிக புரோட்டீன் இருக்கிறதாவும் கொழுப்பு சத்து குறைவா இருக்கிறதாவும் நம்புறாங்க. எக்ஸ்மா மாதிரியான தோல் வியாதிகளை கூட பாம்பு இறைச்சி குணப்படுத்தும்னு நம்புறாங்க. மேல சொன்ன எதுக்குமே அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இல்ல. ஆனாலும் மக்கள் நம்புறாங்க. மக்கள் ஒரு விஷயத்த நம்புறாங்கன்னா அதை வச்சு கல்லா கட்டுறது ரொம்ப ஈஸி. கிழக்கு ஆசியாவின் சில நாடுகள்ல பாம்புகளோட பித்தப்பை மற்றும் ஸ்னேக் வைன் ரெண்டும் கிட்னி மற்றும் மூட்டுகளை வலுப்படுத்தும்னு நம்புறாங்க. இப்படி நிரூபிக்கப்படாத பல நம்பிக்கைகள் காரணமா பாம்பு வளர்ப்புக்கு பல கோடிகள் வருவாய் ஈட்டி நாட்டோட பொருளாதாரத்தின் ஒரு அங்கமா வளர்ந்து நிக்குது. ஒரு பாட்டில் ஸ்னேக் வைனோட விலை 88,000 முதல் 94,000 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இந்த மாதிரி பாம்பு பண்ணைகள்ல ஒரு பாம்பு தன்னோட பயணத்தை முட்டையா இருக்கும் போதுல இருந்து தொடங்குது. பெண் பாம்புகளை 9 முதல் 10 மாதம் வயது இருக்கும் போதுல இருந்து இணை சேர்க்கப்படுது. பாம்புகள் பொதுவா ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சுதான் இணை சேரும். இணை சேர்ந்த பாம்புகள் முட்டை போடும் போது அது தன்னோட முட்டையவே எடுத்து சாப்பிடாம இருக்கிறதுக்காக பாம்புகளோட வாயில தைக்கிறாங்க. இணை சேர்ந்து 30 முதல் 35 நாட்களுக்கு அப்புறமா பெண் பாம்புகள் 12 முதல் 21 முட்டைகள் வரைக்கும் போடுது. போட்ட முட்டைகளை எடுத்ததும் பாம்புகளோட வாய் நூலை பிரிச்சு விடுறாங்க. முட்டை போடுறான்னு ரொம்ப கவனமா இருந்து ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு முறை பாம்பு முட்டை போடும் போது அதை இவங்க எடுத்துப்பாங்க. முட்டையை ரொம்ப நேரத்துக்கு கூண்டுலயே விட்டா அது எதுக்கும் உதவாம போயிடும். எடுக்கப்பட்ட முட்டைகளை 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மண்ணால நிரப்பப்பட்ட ஒரு பாக்ஸ்ல போடுறாங்க. இந்த மண் 25 முதல் 30% ஈரப்பதத்தோட இருக்கும். இந்த முட்டைகள் மேல இன்னும் ஒரு மெல்லிய லேயர் மண்ணை போட்டு மூடுறாங்க. இன்குபேஷன் பீரியட் 75 நாட்கள் வரைக்கும் போகும். இந்த காலகட்டத்துல முட்டைகளை ரெகுலரா செக் பண்ணி எல்லாம் ஒரே அளவோட ஒரே நிறத்துல உடையாம இருக்குதான்னு உறுதிப்படுத்திக்கிறாங்க. முட்டைகள் உடைஞ்சிருந்தா அதை உடனடியா எடுத்துடுறாங்க. இத பெரிய அறைகள்ல பெரிய எண்ணிக்கையில பண்ணும்போது அந்த அறைகளின் வெப்பநிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருக்கிறது மாதிரி மெயின்டைன் பண்றாங்க. இதெல்லாம் அதிகமான குஞ்சுகளை பொரிக்க உதவியா இருக்கும். இன்குபேட்டர் பாக்ஸ்ல வைக்கப்பட்ட முட்டைகள் பொரிஞ்சதும் அந்த பாக்ஸை ரொம்ப கவனமா செக் பண்ணி ஒரு குட்டி பாம்பு கூட மிஸ் ஆகாம ரொம்ப கவனமா எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. எடுக்கப்பட்ட குட்டிகளை கொஞ்சம் பெரிய கூண்டுகளுக்கு மாத்துறாங்க. ஒரு கூண்டுக்கு 80 பாம்புகள்னு பிரிச்சு விடுறாங்க. பாம்பு குட்டிகள் முதல் முறை தோலுரிச்ச 7வது நாள்ல இருந்து தான் தண்ணீர் கொடுக்கப்படுது. 3 முதல் 5 நாட்களுக்கு ஒரு முறை சின்ன தவளைகள் எலிகள் மாதிரியான உணவுகளை சாப்பிட கொடுக்கறாங்க. 1 மாதம் வயது இருக்கிற 50 பாம்பு குட்டிகளுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிலோ தவளைகள் கொடுத்தாலே போதுமானது. வளர்ந்த பாம்புகளை ரொம்ப பாதுகாப்பா காங்கிரீட் கூண்டுகள்ல அடைச்சி வைக்கிறாங்க. இது அதுங்க தப்பிச்சு போறதுல இருந்து தடுக்கும். இந்த காங்கிரீட் கூண்டுகள் ஒவ்வொன்றும் 1.2 மீட்டர் உயரம் கொண்டதா இருக்கும். இந்த கூண்டுகள் பாம்புகளுக்கு எந்தவித அசௌகரியமும் கொடுக்காத மாதிரி பக்கவாட்டு கதவுகள் மற்றும் நல்ல காற்றோட்டம் உள்ள கூண்டுகளா தான் கட்டியிருப்பாங்க. பாம்புகள் பொதுவாவே இறந்த இரைகளை விட உயிரோட இருக்கிற இரைகளை தான் அதிகமா விரும்பி சாப்பிடும். இந்த காரணத்தால எலிகள், கோழி குஞ்சுகள், தவளைகள் மாதிரியான பாம்புகள் விரும்பி சாப்பிடக்கூடிய இரைகளை உயிரோடையே கொடுக்கறாங்க. பெரிய பாம்புகளுக்கு வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை உணவு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த உணவுகளை பாம்புகளோட கூண்டுகள்ல சும்மா விட்டுருவாங்க. பாம்புகள் பசிக்கும் போது அதை எடுத்து சாப்பிடும். சாப்பிட அடம் பிடிக்கிற சில பாம்புகளுக்கு அதுங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது இல்லைங்கிறதுக்காக இடுக்கிகள் மூலமா கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க.
பாம்புகள் 6 மாதம் முதல் 12 மாதம் வயது இருக்கும்போது இறைச்சிக்காக அறுவடை செய்யறாங்க. இந்த காலகட்டத்தில் பாம்புகள் அரை கிலோ அல்லது அதுக்கு மேல எடை இருந்தா அதை டாப் கிராண்டா கன்சிடர் பண்றாங்க. ஆண் பாம்புகள் மட்டும் தான் இறைச்சிக்காக எடுக்கப்படுது. பெண் பாம்புகளை முட்டைகளுக்காக தொடர்ந்து வளர்க்கறாங்க. 1.2 கிலோகிராமுக்கும் மேல எடையுள்ள பெண் பாம்புகள் நிறைய முட்டை போடும் பாம்புகளா கருதப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் 7000 முதல் 9000 டன் பாம்பு இறைச்சி சைனால அறுவடை செய்யப்பட்டு ப்ராசஸ் பண்ணப்படுது. இதுல 40% சமையலுக்கு பயன்படுத்தப்படுது. ஸ்னேக் சூப் சைனாவின் பாரம்பரிய உணவுகள்ல ஒன்னா இருக்கு. இது சளி பிரச்சனைகளை சரியாக்கி நமக்கு புது தெம்ப தரும்னு நீண்ட நாள் வாழ உதவி செய்யும்னு நம்புறாங்க. ஸ்னேக் ஒயின் தயாரிக்க 67% பண்ணைகளை வளர்க்கப்பட்ட விஷம் மற்றும் விஷம் இல்லாத பாம்புகள் தான் பயன்படுத்தப்படுது. ஸ்னேக் ஒயின் பண்ண பாம்புகளை கொன்னு சுத்தம் பண்றாங்க. பித்தப்பை மாதிரி மருத்துவ குணம் கொண்ட உடல் பாகங்களை அப்படியே விட்டுடுறாங்க. அப்புறமா ஒயின் தயாரிக்கிற ஜார்கள்ல நிக்க வைக்கப்பட்டு அந்த ஜாரை ரைஸ் ஒயினால ஃபில் பண்றாங்க. இதுல 40 முதல் 60% ஆல்கஹால் கலக்கப்படுது. இந்த கலவைய மினிமம் 6 மாதங்களுக்கு அப்படியே விட்டுடுறாங்க. ஆனா பெரும்பாலும் 3 வருடங்கள் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ஜார் மேல தேதி மற்றும் கம்பெனி பேர் மட்டும் அச்சடிக்கப்படுது. இந்த ஒயினை ஒரு நாளைக்கு 30 முதல் 50 மில்லி லிட்டர் வரைக்கும் குடிக்கும் போது மூட்டு வீக்கம் மாதிரியான பிரச்சனைகளை குணப்படுத்தும்னு உடலுக்கு எனர்ஜியை தரும்னு நம்புறாங்க. இதுல நல்ல விஷயங்களை தாண்டி சில கெட்ட விஷயங்களும் இருக்கு. பாம்பு ப்ராசஸ் பண்ணும்போது கொல்லாம அப்படியே ஜார்ல போட்டதால சில பாம்புகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகும் ஜாருக்குள்ள உயிரோட இருந்து மனிதர்களை கடிச்ச சம்பவங்களும் நடந்திருக்கு. 2023ல இந்த பாம்பு கிராமம் 30 லட்சம் பாம்புகளை மருந்து சார்ந்த கம்பெனிகளுக்கு வித்திருக்காங்க. பாம்புகளோட பித்தப்பைகளும் தோலும் சத்து மாத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. இந்த ப்ராடக்ட்டுகள் ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா மற்றும் யூரோப் மாதிரியான நாடுகளுக்கு கூட விற்கப்படுது. ஆனா ஒரு பாம்புல இருந்து கிடைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்னா அது அந்த பாம்போட விஷம் தான். சைனால பாம்போட விஷத்தை தங்க திரவம்னு சொல்றாங்க. பாம்போட விஷம் ஒரு கிராமுக்கு 38,000 முதல் 64,000 ரூபாய் வரைக்கும் விலை போகுது. இது பாம்போட இனத்தை பொறுத்து மாறுபடும். பாம்போட விஷத்தை எடுக்கிறது ஈஸியான வேலை கிடையாது. பாம்போட விஷத்தை எடுக்க நல்ல அனுபவமும் திறமையும் நிறைய தேவைப்படுது. இதன் காரணமா தான் பாம்போட விஷம் அதிக விலைக்கு போகுது. பாம்பை கையாளுறவங்க ரொம்ப பாதுகாப்பான சூழல்ல தான் இதை பண்ண வேண்டி இருக்கு. புதுசா விஷம் எடுக்கிறவங்க அதிகமா கடிகள் வாங்குவாங்க. ஆனா அதை தொடர்ந்து பண்ணும்போது அந்த வேலை அவங்களுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தருது. ஒரு பாம்பு தோலுரிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அறிகுறியா அது சாப்பிடுற அளவை குறைக்கிறதோட கொஞ்சம் அதிக மூர்க்கத்தனத்தோட இருக்கும். பாம்போட தோல் வெளுத்து கண்கள் ஒரு மாதிரி கலங்கினது மாதிரியான தோற்றத்துல இருக்கும். அந்த சமயத்துல தான் பாம்புகள் தோலுரிக்க ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுக்குது. இளம் பாம்புகள் 28 முதல் 30 நாட்களுக்கு ஒரு முறை தோலுரிக்கும். வளர்ந்த பாம்புகள் குறிப்பா 2 வயதுக்கும் மேற்பட்ட பாம்புகள் 35 முதல் 45 நாட்களுக்கு ஒரு முறை தோலுரிக்குது. பாம்புகள் கோடை காலம் மற்றும் இலையுதிர் காலத்துல தான் அதிகமா தோலுரிக்கும். இந்த காலகட்டத்துல பண்ணைகளை ரெகுலரா கிளீன் பண்ணி சுத்தமா வச்சுப்பாங்க. ஏன்னா இந்த டைம்ல பண்ணையில எங்க பார்த்தாலும் பாம்பு தோல் தான் நிறைஞ்சிருக்கும். என்னதான் பாம்புகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள வனவிலங்குகளா இருந்தாலும் சரியான கவனிப்பு இல்லைன்னா பாம்புகளும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகும். இதன் காரணமா பாம்பு வளர்க்குறவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டி இருக்கும். பாம்புகளுக்கு குடிக்கிறதுக்கு எப்பவுமே சுத்தமான தண்ணீர் தான் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம குளிக்கிறதுக்கும் சுத்தமான தண்ணீரை தான் கொடுக்கறாங்க. பாம்புகள் ரொம்ப ட்ரையான தோல் அமைப்பை கொண்ட உயிரினங்கள். அது மட்டும் இல்லாம பாம்புகள் கிட்ட கெட்ட நாத்தம் எதுவும் வர்றதில்ல. பாம்புகளால முகத்தை பார்த்து ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் பண்ணைக்கு புதுசா வரவங்க கிட்ட பாம்புகள் கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்துக்கும். அதே நேரத்துல உரிமையாளர்கள் கிட்டையும் அதை பராமரிக்கிறவங்க கிட்டையும் அதுங்க கொஞ்சம் சாந்தமா நடந்துக்கும். இதுக்கான காரணம் பாம்புகளுடைய சுவை அறியும் சென்சார்கள் தான். முகத்தை வச்சு ஒருத்தரை அடையாளம் காண முடியாதுன்னாலும் ஒருத்தருடைய மனம் மற்றும் அவர் கொடுக்கிற அதிர்வுகள் மூலமா பாம்புகளால ஒருத்தரை அடையாளம் காண முடியும். இதன் காரணமா பாம்புகளை பராமரிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பாம்புகளை பொறுப்பா கொடுக்கறாங்க. இந்த நபர்கள் பாடி பர்ஃபியூம் யூஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது மதுபானங்கள் குடிச்சிருந்தாலோ பாம்புகளுக்கு ரொம்ப பக்கத்துல போக மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க உடல் மனத்தை மாத்துங்கிறதால பாம்புகள் குழப்பமாகி அவங்கள தாக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த மாதிரியான பாம்பு பண்ணைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் மூலமா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான வீடியோக்களுக்கு தமிழ் ஒண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.